வளமுடன் மக்களுக்கு மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனலின் சார்பாக ஒரு உண்மை கதை சொல்ல போகிறேன். கதையில் இது உண்மை. நம்ம மற்றொரு சாமியோடைய சுவாதம் சொல்லிகிட்ருக்கோம், மந்திரம் படிச்சுட்ருக்கோம், சரிங்களா? இப்போது நம்ம கணபதி மந்திரம் படிக்கிறோம். இது கணபதிக்கு தான் பவர், உனக்கு கிடையாது. 100க்கு 5% தான் உனக்கு வருது. நீ கணபதி மந்திரம் படித்தா 5% உனக்கு வருது. முருகன் மந்திரம் படிக்கிறோம். முருகன் மந்திரம் படிக்கும்போது முருகனுடைய சுரத்தை சொல்கிறோம். அப்போ உனக்கு 10% வருது. ஆனால் உனக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது, தெரியுங்களா? இது யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாதுங்க. உங்கள் மந்திரம், உங்களுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது, ஒவ்வொருவருக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுங்க, தள்ளி விட்டுறாதீங்க. இது நல்ல ஒரு வாய்ப்பு, புரியுதுங்களா? நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மந்திரத்தை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்கள் குரு எனக்கு சொல்லியிருந்தார் இந்த மந்திரம். அந்த மந்திரத்தை நான் உச்சரிச்சுட்டு வரேன். அதே போல் தான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த மந்திரம் முக்கியமானது. ஒரு வெள்ளி தகடு இல்லைன்னா செப்பு தகடு எடுத்துக்கணும். 6க்கு 6 தகடு எடுத்துக்கணும். உங்கள் குலதெய்வத்து பேரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு உங்கள் பேரை கீழே அப்படியே எழுதிட்டு வரணும். உங்கள் பேரை 108 முறை உங்கள் பேரை எழுதணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிற உங்கள் மந்திரம். ஒரு பேரை ஒரு 10 பேர் கூட்டாங்கன்னா அதுக்கேற்ற சக்தி இருக்குது. அந்த 10 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அவனுடைய பவர் இருக்கும், அவனுடைய தன்மை இருக்கும், அவனுடைய எண்ணங்கள் செயல்கள் இருக்கும். அதே பேரை 100 பேர் கூட்டாங்கன்னா அந்த ஊருக்கெல்லாம் தெரியும். அதே பேரை 1000 பேர் கூட்டாங்கன்னா பக்கத்து 2 ஊருக்கும் சேர்ந்து தெரியப்படவனா இருப்பான் அவன். ஆனால் ஒருத்தவன் பேரை 1,00,000 பேர் கூப்பிடுறாங்க, அவனை நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அவன் பேரை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா அவன் இந்த உலகத்துக்கே தெரியவனா இருப்பான். உங்கள் எழுத்து, உங்கள் பேருக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. உங்கள் பேருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. உங்கள் பேரை இப்போ என்னுடைய பேரை பாருங்கள். ராஜராஜாய ராஜகுமாராய கால பைரவாய நமக. இதுதான் என் பேர். ராஜராஜாய ராஜகுமாராய கால பைரவாய நமக. இது மாதிரி நான் ஒரு நாளைக்கு 1008 108 மந்திரத்தை உச்சரிக்கிறேன், புரியுதுங்களா? என்ன இன்னைக்கு எடுத்துக்க போனால் ஒரு 1000 பேருக்கு மேலே எனக்கு தெரியும். என்ன குறைஞ்சிது 1000 பேர், அதுக்கு மேலேயும் தெரியும். என் பேரை நல்லதுக்கும் கெட்டதுக்கும் என்னை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க, என் பேரை சொல்லியிருப்பாங்க. திட்டத்துக்காவது என் பேரை சொல்லி ஆகணும். அப்படி நான் கெட்டவன் கிடையாது. ஏன்னா நல்லது சொல்லுனா நான் என்னை புகழ்ந்து பேசுகிறதா அர்த்தமாயிடும். அதனால் திட்டுறதுக்காவது 4 பேர் என்னை ஒரு 100 பேர் என்னை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம சத்துருகள் நம்மளை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க. சத்ருகள் நம்மளை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க, நம்மளை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமான்னு அவங்க முக்கியமாக அவங்க தாங்க நம்மளை கண்காணிப்பாங்க. அப்புறம் நம்ம குலதெய்வத்து பேரை போட்டுக்கணும். அதான் சொன்னேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு குலதெய்வத்து பேரை போட்டுக்கிட்டு, அப்போது என் பேர் ராஜ்குமார். ராஜராஜாய ராஜகுமாராய கால பைரவாய நமக அப்படி சொல்லலாம். ஸ்வாக சொல்லலாம். ஸ்வாக சொல்கிற கடவுளுடைய சொந்தமானது ஸ்வாகா. நமக இந்த எழுத்தை நீங்கள் உச்சரிங்க. உங்கள் பேரை இப்போ முருகன், முருகாய நமக. அவங்க குலதெய்வத்தை சொல்லணும், அவங்க இன்சில சொல்லணும். அப்படின்னா முருகனை போய் சேர்ந்துடும் அந்த மந்திரம். முருகனை சேர்ந்தால் உங்களுக்கு 10 சக்திகள் உண்டு. ஆனால் உங்கள் பேருக்கு உள்ள மந்திரத்தை உச்சரிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்ததெல்லாம் சாதிக்க முடியும். நான் சும்மாலாம் சொல்லுங்க, நீங்கள் சாதிக்க முடியும். உங்கள் மூஞ்சில் ஒரு வசீகரம் தெரியும். பார்ப்பவர் வசியமாவார், பேப்பர் வசியமாவார், கேட்பவர் வசியமாவார், எதிரி வசியமாவார், வேலைகள் வசியமாகும். மனைவி அதிகமாக எடுத்துக்கணும், உங்கள் மனைவி உங்களுக்கு வசியமாகிடுவாங்க. உங்கள் பிள்ளைங்கள் உங்களுக்கு வசியமாவாங்க. நீங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க, தெரியுதுங்களா? உங்களுக்கு ஞானம் பிறக்கும், பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் பேருள்ள எழுத்தை இன்னைக்கு இப்போ எடுக்கிறீங்க,
காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் பேரை எழுதுறீங்க. இப்போ எல்லாம் கணக்கு பண்ணி வச்சிங்க. காலையில் என்ன எழுதணுன்னு இப்போ எழுதி வச்சுட்டு, காலையில் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு, விளக்கு கொளுத்தி வச்சுக்கிட்டு, உங்கள் ஊதுவத்தி கொளுத்தி, உங்களுக்குள்ள இருக்கும் சிவமயத்தை உருவாக்கி உங்கள் பேருக்கு சக்தியை கொடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது உண்மை, இது உண்மை, உண்மையானது. இது வரைக்கும் இந்த மந்திரத்திலிருந்து மறைக்கப்பட்டது. இது அவங்கவுங்களும் சக்தி பெருகி அவங்கவுங்களுக்கு பெரிய லெவலில் போயிடுவாங்க. மேலோர் கீழோர் இல்லாமல் போயிடும், பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் போயிடும், எல்லாருக்கும் சக்தி வந்துடுன்னு சொல்லி இந்த மந்திரத்தை மறைச்சி வைக்கப்பட்டது. இந்த மந்திரத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். சரிங்களா? படிப்பீங்களா? எழுதுவீங்களா? எழுத தெரியலாம் மற்றவங்க கிட்ட கொடுத்து எழுதிங்க. உங்கள் பேரை மனப்பாடம் பண்ணுங்க. உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருங்க. உங்களை நீங்களே உருவாக்குங்க. மற்றவங்க உங்களை உருவாக்க மாட்டாங்க. உங்களை நம்மளாக தான் உருவாக்கிக்கணும். நம்ம தான் வெளிப்படுத்திக்கணும். விளம்பரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதுக்காக உங்களை விளம்பரம் பண்ண சொல்லலை. உங்கள் பேரை வெளிப்படுத்துங்க. உங்கள் பேரை ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லுங்கள். காலையில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாழ்க வளமுடன். நல்லா இருப்பீங்க.